ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரைக்கால் போயிட்டு எப்படி பீச் போகாமல் வருதுன்னு எல்லோரும் கிளம்பி காரைக்கால் பீச்சுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா காற்று வாங்கிட்டு அங்கே இருக்கிற ஷாப்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பீச் ரோட்டில் நடந்து போனது ரொம்ப மைண்டுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் வாங்கினோம். காளான், மசாலா பூரி, காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா சித்திலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்சைட் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். புது கேம்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க பீச்சில். அதனால் அதெல்லாம் போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க கிளைமேட் நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு பீச்சில் இருக்கிறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காற்று நல்லா அடிச்சுது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த இதை என்ஜாய் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போனோம். பீச்சில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச் போகும்போது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்காமல் எப்படி வர்றது? அதனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்படியே இருக்க நல்லா இருட்டி போயிடுச்சு. நாங்கள் 6 மணிக்கு போயிருந்தோம். 7:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ப்ளே ஏரியாவுக்கு போனோம். சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த ரிமோட் காரில் நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் காரைக்கால் போனால் பீச்சுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காரைக்கால் பீச் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அது. குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அங்கே விற்கும். நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் நீங்கள். பெரியவங்களுக்கும் இப்போலாம் நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. ஹேண்ட்பேக், பர்ஸு அது மாதிரிலாம் விற்கிது அங்கே. அதெல்லாம் கூட நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அப்புறம் என் சிஸ்டர், சித்திலாம் அங்கே கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு திருப்பி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். போகும்போது திரும்பி வரும்போதும் ஆட்டோலேயே வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வாக் பண்ணி வந்தோம். அங்கே ஆட்டோ கிடச்சிது. நாங்கள் போனோடனே ஆட்டோ கிடச்சிது. அதனால் ஆட்டோலேயே திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.